இதுக்கு பெரியவங்க சொல்றத நான் கேட்டிருக்கேன். இந்த சின்ன பிள்ளைகளோடு தேவ தூதர்கள் உறவாடுவாங்களாம். அவங்க வந்து அவங்கள வந்து சந்தோஷப்படுத்துவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த இருதயத்தில் என்ன இல்லை, ஒண்ணுமே இல்லைங்க. அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஒரு கள்ளம் கிடையாது, ஒரு கபடு கிடையாது, ஒரு வஞ்சகம் கிடையாது, ஒரு எரிச்சல் கிடையாது, ஒரு கோபம் கிடையாது. நமக்கு இருக்கிற ஒண்ணுமே அதுக்கிட்ட கிடையாது. ஆனால் நம்மகிட்ட அத்தனையும் உள்ள அடங்கி கிடக்கு. அதான் சொல்லியிருக்கு, இதயத்தில் இருந்து பொல்லாத சிந்தனைகள், களவுகள், கபடம், எவனை ஏமாத்தலாம், எவனை எப்படி பண்ணலாம், அதே தூங்கிட்டு இருக்கிறோம். தூக்கத்தில் கூட அதான தூங்கிட்டு இருக்கோம். பின்ன எப்படி சிரிப்போம்? நம்ம சிரிக்க முடியாது நமக்கு. அது நம்ம தாங்க, நம்ம சிரிச்ச அதே ஆள் தான் இன்னைக்கு அழுதுகிட்டு இருக்கோம். ஏன்? இருதயம் பிடிச்சிருக்கு. இப்போ பாருங்க, அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவங்க தேவனை தரிசிப்பாங்கன்னா என்றைக்கோ தரிசனம் வச்சுக்காதீங்க, என்றைக்கோ தரிசிக்க போறாங்க. பட் எவ்ரி ஹார்ட் நம்ம படுக்க போகும்போது நம்முடைய இருதயத்தை எப்படி வச்சுட்டு படுக்கணும்னு கேட்டீங்கன்னா சுத்தமாக வச்சுட்டு படுங்க.